ஹாய் ஆல், நான் உங்க ஷாலினி மித்ரா. வெல்கம் டு டே 3 ஆஃப் நவராத்திரி சீரீஸ். இன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய தேவி தாய் சந்திரகாந்தா. சந்திரகாந்தாவுடைய பெயர் இடம் பெற்றது இல்லையா? அவங்களோட பெயருடைய அர்த்தம் பார்த்துட்டு வந்துடலாம். அவங்களுடைய நெற்றியில் அரை சந்திரம், அதாவது அர்த்த சந்திரம் சூடி இருக்கிறதுனால அவங்களோட சந்திரகாந்தா அப்படின்னு அழைக்கிறோம். இவங்களோட கதை சுருக்கம் பார்க்கலாமா? சிவபெருமானுடைய கல்யாணம் அப்படின்னு ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிய வர்றது. நான் இந்த மாதிரி பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்ள போறேன் அப்படின்னு பகிரங்கமா சிவன் அறிவிக்கிறாரு. நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு கல்யாணம்னாலே நம்ம சுற்றத்தார் உறவினர்கள் எல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும். அப்படி இருக்கையில நம்மளுடைய தலைவன் தேவாதி தேவனுக்கு திருமணம்னு சொன்னா சும்மாவா சொல்லுங்க பார்க்கலாம். அசுரர்கள், அரக்கர்கள், கிண்ணர்கள், யக்ஷரர்கள், ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள், பிரம்மலோகம், பார்க்கடல், எல்லா இடத்துலயும் தேவகணங்கள், பூதகணங்கள்னு சொல்லிட்டு அத்தனை லோகமும் பாத்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா ஆர்ப்பரிப்போட கொண்டாட்டத்தோட நம்மளோட தலைவனை வரவேற்றுட்டு வராங்க ஹிமவானோட மாளிகைக்கு. ஸோ தலைவிய பார்க்கணும். தலைவர் வராரு திருமணத்துக்கு. ஸோ வர வழியில இவங்களோட கோலாகலம் பாத்தீங்கன்னா, நம்மளோட தலைவருக்கு பஸ்மம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, விபூதி, இதால அர்ச்சனை செய்து கொண்டாட்டங்களோட வராங்க. வந்ததும் நம்ம தலைவன் இறங்குறாரு. அதுவும் நம்மளுடைய நந்தி பகவான் மேல இருந்து இறங்கி வராரு. அப்போ மாமியார் ஸ்தானத்துல ஹிமவானுடைய மனைவி, மன்னர் ஹிமவானோட மனைவி மைனாவதி ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ நம்மளோட தலைவன், நமக்கு தான் தெரியுமே நம்மளுடைய தலைவனுடைய ரூபம், நம்ம சிவனுடைய ரூபம், புலித்தோல் உடுத்திய ஆடை, ஜடாமுடி, அதோடைய முகம் ஃபுல்லா விபூதியால பார்க்க ரொம்ப அகோரமா இருக்காரு. ஸோ மயங்கி விழுந்துடுறாங்க. முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு நான் என் மகளை திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்மளோட காரியதரிசி திருமால் இருக்காரு இல்லையா, இவருக்கு தான் கை வந்த கலையாச்சு எல்லாரையும் சம்மதிக்க வைக்கிறது. போறாரு. இந்த பக்கம் சிவன் கிட்ட பேசுறாரு, இந்த பக்கம் மைனாவதி தேவி கிட்ட பேசுறாரு. எல்லாத்தையும் பேசி ஒத்துக்க வச்சு சிவனை சந்திரசேகரரா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வராங்க. பார்வதி தேவிக்கு இவருக்குமான கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் சந்திரகாந்தா ரூபம் தரிக்கிறாங்க தேவி சோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பக்தர்களுக்கு பயத்தை நீக்கி தைரியத்தை அருளக்கூடிய ஸ்வரூபமா நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ரூபத்துல இருக்காங்க. ஏன்னா தேவியோட ரூபம் பாத்தீங்கன்னா 10 கைகள் கொண்டு 10 கைகள்லயும் ஆயுதங்களை ஏந்தி சிம்ம வாகனத்துல சிம்ம ரூபினியா இருப்பாங்க. ஸோ அதனாலதான் இந்த அருள் இருக்கும். பயத்தை நீக்கி தைரியத்தை பக்தர்களுக்கு கொடுக்கறது. இவங்களுடைய மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் தேவி சந்திரகாந்தாய நமக. இதே மாதிரி காயத்ரி மந்திரம் பாத்தீங்கன்னா, ஓம் ஹைம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே. இன்னொரு காயத்ரி மந்திரம் பாத்தீங்கன்னா, ஓம் சந்திரகாந்தாய வித்மஹே மகாசக்தியாய தீமஹி தன்னோ தேவி பிரச்சோதயாத். இவங்க எந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மணிபூரகம், சோலார் பிளக்ஸ் சக்கரா இருக்கு இல்லையா, அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றாங்க. இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகுறதுனால நம்மளுடைய சக்தி, தைரியம், உள்ளார்ந்த ஆற்றல் இதெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு அதிகரிக்கும். ஸோ இதோட விரத முறை, இந்த நாளுடைய விரத முறை பாத்தீங்கன்னா, மனசை சுத்தமா வச்சுண்டு உபவாசம் செய்யணும். நம்ம எப்படி தேகத்தை சுத்தமா வச்சுக்கணுமோ அதே மாதிரி நம்ம மனசையும் தூய்மையா சுத்தமா வச்சு, நாம மட்டும் இல்ல நம்மளோட சுற்றத்தார் உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு அந்த அன்னைக்கு பூஜை பண்ணணும். அதே மாதிரி சிங்க வாகனம் தியானம் செய்ய தெரிஞ்சவா செய்யுங்க. அப்படி தெரியாதவா என்ன பண்ணுங்கன்னா, நார்மலா ஒரு 10 மினிட்ஸ் நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெண்ணெய், பால், நெய்வேத்தியம் அம்பாளுக்கு படைக்கலாம். அதே மாதிரி இவங்களோட வழிபடுறதுனால குடும்ப சாந்தி வேண்டி இவங்களுக்கு பூஜை பண்ணலாம், ஆரோக்கியத்துக்காக பண்ணலாம், தைரியம் வேண்டி இவங்களுக்கு நம்ம பூஜை பண்ணலாம். இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய நிறம் பாத்தீங்கன்னா ராயல் ப்ளூ. ராயல் ப்ளூவை பார்க்கும் போது யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. அந்த ராயல் ப்ளூவோடைய அந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைரியத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் வலிமையும் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெய்வேத்தியம் என்ன மாதிரியான பிரசாதங்கள் அம்பாளுக்கு படைக்கலாம் அப்படின்னா, பால், வெண்ணெய், சர்க்கரை, பாயாசம், தேங்காய் போட்ட இனிப்பு எதுனாலும் அம்பாளுக்கு படைக்கலாம் இந்த அன்னைக்கு. பாடல்கள், ஸ்லோகங்கள் பாத்தீங்கன்னா, ஸ்லோகங்கள் அதிகமா பாடக்கூடிய ஸ்துதி பாத்தீங்கன்னா, யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தசே 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 நம நமக. ஸோ தேவி மகாத்மியம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் துர்கா சப்தசதி பாராயணம் பண்ணலாம். கர்நாடிக் மியூசிக்ல பாத்தீங்கன்னா தோடி ராகமும் கம்போஜி ராகமும் ஸ்தோத்திரங்கள் பாடுவாங்க.
சிலர் சந்திரனை குறிக்கிற வகையில வந்து மோகினி இல்லைன்னா சிந்து பைரவியை வந்து பயன்படுத்துறாங்க. இன்னும் முக்கியமான தகவல்கள் அப்படின்னு பார்த்தா இவங்களை வழிபடுறதுனால நம்ம மனசுல இருக்கிற பயம்ன்ற அஜ்ஞானத்தை போக்கி தைரியம்ன்ற மெய்ஞானத்தையும் உலகத்துடைய மெய்ஞானத்தையும் கொடுக்குறாங்க. திருமண வாழ்வு சீராகணும்னு நினைக்கிறவங்க இவங்களை எப்போ வேணாலும் பூஜை பண்ணலாம். அதே மாதிரி ஆன்மீக பாதையும் குடும்ப வாழ்க்கையும் சமநிலையில வந்து வைத்திருக்க உதவுற அந்த மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய தேவியா வந்து இவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி பக்தர்களுக்கு வந்து அமைதியும் போராடும் சக்தியும் தரக்கூடிய தேவியாவும் இங்க இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய போர் குணங்கள் எப்படி இருந்தது பார்க்கலாம். இவங்க வந்து எப்படி பக்தர்களுக்கு பயத்தை நீக்கி தைரியத்தை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய எதிரிகளுக்கு அவங்களுடைய மனதுல பயத்தை உண்டு பண்ணுவாங்க. இவங்களோட ரூபம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, சிம்மத்துல, அதாவது சிங்கத்தின் மீது அமர்ந்து 10 கைகள் கொண்டு அந்த 10 கைகளையும் ஆயுதம் ஏந்திய ஒரு தேவியா வந்து வீட்டு இருக்கும்போது அவங்களுடைய ரூபம் பார்க்கவே வந்து அந்த ரூபத்தை பார்த்து அத்தனை பேரும் சிதைந்து போறாங்க அரக்கர்கள். அதே மாதிரி வந்து அவங்களுடைய அந்த சந்திரன் இருக்குல்ல, அவங்களோட நெற்றில அதோட ஒளிப்பட்ட அத்தனை பேரும் கருகி போறாங்க. ஸோ இப்போ வந்து மகிஷாசுரனுடைய போராட்டத்தில் அவனுடைய படை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்மம், ஞானம், குதிரை, அசுர ராட்சசர்கள் இத்தனை படையுமே வந்து சந்திரகாந்தாவுடைய கொடூரத்தால வந்து தாக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த சந்திர வடிவம் இருக்கு இல்லையா, அந்த ஒளி வீசியே வந்து அத்தனையும் வந்து சிதைந்து போகுது. அந்த அளவுக்கு ஒளி நிறைந்த சக்தியா அங்க அவங்க வீட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும் போதே எதிரிகளுக்கு அத்தனை பேருக்கும் அள்ளு விடுது, பயம், அவ்வளோ பயம் வருது. ஸோ இவங்க வந்து சிம்ம வாகனத்துல கர்ஜித்து ஒவ்வொரு அசுரனையும் அவ்வளோ பயத்தை ஊட்டி விழுத்துறாங்க. ஸோ இவங்க அமைதியும் வீரியமும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பக்தர்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு, கருணை, பக்தி, பயத்தை நீக்கி தைரியத்தை கொடுக்கக்கூடிய தேவியா இருக்காங்களோ அதே மாதிரி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாவும் விளங்குறாங்க அப்படின்றது தெரிய வருது. இந்த கதை மூலமா நமக்கு என்ன தெரியப்படுத்துறாங்க தேவி சந்திரகாந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசுல இருக்கிற பயம் என்னும் அசுரனை நீக்கினாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூழலை எதிர்த்து போராடக்கூடிய தைரியம் நம்மிடம் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற வாழ்க்கை படத்தை தேவி சந்திரகாந்தா வந்து நமக்கு இந்த கதை மூலமா புரிய வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த போரோட ஒளி இருக்கு இல்லையா, அந்த போர்ல அவங்களோட சந்திரன், அரை சந்திரன் ஏற்படுத்தின ஒளி இருக்கு இல்லையா, நம்மளுடைய பயம், தீமை, அஞ்ஞானம்ன்ற அந்த அறிவு நிலையற்ற அந்த தன்மையை அழித்து மெய்ஞானம், உலகம்னா இதுதான், நம்ம இப்படிதான் இருக்கோம், நம்மளுடைய பயத்தை வந்து முடக்கணும், நம்மளோட அடுத்தவங்களுக்கு நம்ம தீங்கு செய்யக்கூடாது, நன்மை மட்டுமே செய்யணும் அப்படின்ற ஒரு மெய்ஞானத்தை கொடுத்து நம்மளோட வாழ்க்கையில படிப்படியா முன்னேற வைக்கிறதுக்கு அந்த ஒளி உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி வந்து இந்த கதையை உங்க வீட்டுக்கு கொலு பார்க்க வரவங்களுக்கும் நீங்க வந்து தெரியப்படுத்தி உங்க வீட்டுக்கு வரவங்களோட சேர்ந்து சந்தோஷமா கொலுவை பார்த்துட்டு ஒரு அழகான நவராத்திரி பாடல்களை அம்மனுக்கு வந்து சமர்ப்பிச்சு எல்லாரும் மன திருப்தியோட இந்த கொலு, இந்த நவராத்திரி பூஜையை முடிச்சு உங்க வாழ்க்கையிலையும் உங்களுடைய அனைவரோட வாழ்க்கையிலும் எல்லா நலமும் கிடைக்கட்டும்னு சொல்லி நானும் அம்மனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம டே 4 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இது போன்ற மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ, பை பாய்.